ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக சிலர் தலைவர்களாக சேர்ந்து கூடி ஜெபித்து கொண்டிருக்கும்போது தேவன் இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவன் சபையில் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? சபைக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று ஜெபித்து சிந்தித்து கொண்டிருந்த போது, சபை இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், ஊழிய தலைவர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வர வேண்டும், எல்லா சபைகளும் எல்லா ஸ்தாபனங்களிலும் இப்பொழுது ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசேஷமாக இந்த வரும் எலெக்ஷனுக்காக சபை ஜெபிக்க வேண்டும். அதற்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி ஒரு ஆராதனையில் சுமார் 30 நிமிடமாவது நடக்கப் போகிற எலெக்ஷன்ஸ்க்காகவும் மே 4ஆம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டுக்காகவும் சபை மக்கள் கூடி ஜெபிக்க நீங்கள் ஒழுங்குபடுத்துவீர்களே ஆனால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சபை கூடி ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஏரோதுகளை மாற்றுகிறார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். நாம் ஒருமனப்பட்டு இந்த பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகம் கட்டும், எதை கட்டவிழ்க்கிறோமோ பரலோகத்தில் அது கட்டவிழ்க்கப்படும். அருமையானவர்களே, நம்மை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவருடைய முகத்தை தேடுவோமே ஆனால் தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார். ஆகினால் நம்மை தாழ்த்துவோம், பொல்லாத வழிகளை விடுவோம், ஒருமனப்பட்டு இந்த 12ஆம் தேதி சபை ஆராதனையில் குறைந்தது 30 நிமிடமாவது இணைந்து இந்த நடக்கிற எலெக்ஷன்ஸ்கள் மற்றும் நல்ல தீர்ப்புகளை தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் கொடுப்பாராக. தவறான உபதேசங்கள் தேசத்துக்குள் நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்கள் சபைக்கு வருகிறதை பார்க்கிறோம். உபத்திரவ காலங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும்போது சபையோரே, ஊழியர்களே, ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. பரலோகத்தோடு இணைக்கப்படுவோம், ஜெபிப்போம், சபையில் எழுப்புதலை காண்போம், ஊழியங்களில் மறுரூபத்தை காண்போம், இணைந்து செயல்படுவோம். தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் பதித்து இந்த வாரம் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.